அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிய குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையாகும். இந்த நாளில் நாம் ஒரு மந்திரத்தை எவ்வாறு சொல்வது, அந்த மந்திரத்தின் பலனை நாம் எவ்வாறு அடைவது என்பதை தெரிந்து கொள்வோம். மந்திரங்கள் அடிப்படையில் இந்த காணொளியில் சோமஸ்கந்த முகூர்த்தம் என்று ஒரு முகூர்த்தம் உண்டு. அதற்குரிய மந்திரம் சிவையே சிவ என்று சொல்லக்கூடிய சிவனுடைய மந்திரத்தில் பஞ்சாஜரத்தில் உள்ள மந்திரமாகும். இந்த சிவையே சிவ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நாம் முழுமையான பலனை அடைய என்ன செய்ய வேண்டும்? உச்சரிக்காத எழுத்து என்று சொல்வார்கள் நமச்சிவாயத்தில். அந்த உச்சரிக்காத எழுத்து என்பது யா என்பதாகும். இந்த யா என்பது எவ்வாறு எடுத்து நாம் பார்ப்பது என்றால், நம்மளது நாசியை 20 வாரங்களை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எம் மாதிரி இப்படி இருக்கும், தலைகளாக. யா என்பது தலைகளாக ஒரு எம் மாதிரி இருக்கும். இதுதான் யா. இந்த யா வழியாக ஒரு நாசியில் சிவ என்று காற்றை சுவாசித்து மறு நாசியில் சிவ என்று காற்றை விட வேண்டும். அதாவது சிவ என்று சொல்லக்கூடாது, மனதில் நினைத்து கொண்டு காற்றை விட வேண்டும். இதுபோல் மாறி மாறி மறுபடியும் இந்த மாதிரி மாறி மாறி சிவைய சிவ சிவய சிவைய சிவ என்பது கோயிலில் எழுதப்பட்டிருக்கும். சிவ சிவ என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த ஒரு எழுத்து எந்த எழுத்து என்று தெரியாமல் நாம் முடித்து கொண்டிருப்போம். அதனால் சிவசிவ என்று சொல்லிவிட்டு வருகிறோம். அந்த சிவசிவன சிவையே சிவ. சிவ என்பது முதல்ல நல்லா தெரியுங்க, அம்மை அப்பன். சிவ சிவ அம்மை ஒரு பக்கம் தந்தையாரும் ஒரு பக்கம் அம்மாவும். நடுவில் யா என்பது குழந்தை செல்வமான முருகப்பெருமானை குறிக்கும். அதனால்தான் சிவ சிவ சிவையே சிவ என்று சொல்வதை சிவ சிவ என்று ஞானிகள் சொல்வார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்வது எவ்வாறு சொல்கிறார் என்று நாம் கவனிப்பதில்லை. சிலர் அமைதியாக அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் இந்த சோமஸ்கந்த முகூர்த்தத்தை ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். எனவே நாமும் அமைதியாக அமர்ந்து காலை வேளையில் இறைவனை வணங்கும் பொழுது நாசியில் சிவ என்று ஒரு நாசியில் காற்றை இழுத்து சிறிது நேரத்தில் மறுநாசியில் வழியாக விடும் பொழுது சிவ என்று மனதில் நினைத்து விடும் பொழுது அதேபோல் மாறி மாறி